அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய தினமும் இஃப்தார் நிகழ்ச்சியின் ஊடாக ஆதவன் தொலைக்காட்சியில் உங்களை சந்திக்கின்றோம். நேற்றைய தினம் நாங்கள் ஜகாத் குறித்து கலந்துரையாடியிருந்தோம். இன்றைய தினமும் அது தொடர்பிலே கலந்துரையாடுவதற்காக நாம் கழகத்தை கலைத்திருக்கின்றோம். அகில இலங்கை மஜ்லிஸுல் உலமாவினுடைய செயலர் மௌலவி சிராஜுத்தீன் நஜாஹி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் மௌலவி. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மௌலவர்களே, நேற்றைய தினம் நாங்கள் கலந்துரையாடினோம். அதாவது இந்த ஜகாத்தை பெறுவதற்கு கடமை, அதாவது ஜகாத்தை கொடுப்பதற்கு கடமையாக்கப்பட்டவர்கள், அவர்களது பெறுவதற்கு அதை தகுதியுடையவர்கள் யார் என்ற ரீதியிலே என்றும் தொடர்ச்சியாக பேசலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஜகாத்தை பற்றி நாங்கள் நேற்றைய தினமும் சில விஷயங்களை பற்றி கலந்து ஆலோசித்தோம். இந்த விஷயத்தில் நாங்கள் பேசிக்கொண்டோம். அதாவது ஜகாத்தை பொறுத்த வரையில் ஒவ்வொரு மனிதரும் கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஒரு அமல் தான், ஒரு இபாதத்து தான் இந்த ஜகாத்து. சில பொருட்கள் சில இபாதத்துக்கள் உடனடியாக அந்த நேரம் குறிப்பிடப்பட்ட அந்த நேரத்துக்குள்ளேயே செய்யணும். சில இபாதத்துக்கள் நேரம் குறிப்பிடப்படவில்லை, அப்படியான இபாதத்துக்களும் இருக்குது. அதில் பொதுவாக இந்த ஜகாத் போன்ற இபாதத்துக்கள் இது எங்களுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக பூர்த்தியாகி அதுக்கு முன்னாலேயும் நமக்கு கொடுக்கலாம். அந்த நேரம் அதுக்கு அந்த குறிப்பிடப்படவில்லை, இந்த நேரத்துக்குள்ளே தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஆனால் சில இபாதத்துக்கள் உடல் ரீதியாக செய்யக்கூடிய இபாதத்துக்கள் இருக்குது இல்லையா, இப்போ தொழுகை, நோன்பு, இதெல்லாம் உடல் ரீதியாக செய்யக்கூடிய இபாதத்துக்கள். அப்போ அந்த இபாதத்துக்கள் நேரம் குறிப்பிடப்பட்டு இருக்குது, இந்த நேரத்துக்குள்ளே தான் செய்யணும். அப்போ அந்த நேரத்துக்குள்ளேயே நாங்கள் என்ன செய்யணும், அந்த இபாதத்துக்களை செய்யணும். அந்த அடிப்படையில் இந்த ஜகாத் என்று சொல்லி வருகின்ற பொழுது ஜகாத்துக்குரிய யாருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த சட்டங்கள் எல்லாம் நாங்கள் நிச்சயமாக அதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு ஜகாத்து நிறைய பேர்கள் யாருக்கு கொடுப்பதென்று தெரியாமல் கொடுத்து கொண்டு இருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். இறைவன் ஹக்க சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையான் திருமறையில் இப்படி ஒரு குர்ஆன் வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் வஃபிர் ரிகாப் வல் காரிமீன வஃபி சபீலில்லாஹி வப்னிஸ் சபீல் என்கின்ற இந்த குர்ஆனுடைய வசனத்தை மையமாக கொண்டுதான் ஜகாத் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதனை முடிவு செய்கிறார்கள். அதாவது ஜகாத் ஃபுக்கராக்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்கணும். அதாவது இந்த மசாக்கின் ஃபுக்கரா இந்த ரெண்டு பேருமே நிறைய பேர்கள் இது ரெண்டுமே ஏழை தானே அப்படின்னு சொல்லி அடிப்படையில் பேசுவாங்க. இதுக்கு ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஃபுக்கரா என்று சொன்னால் அவர்கள் பரம ஏழைகளாக இருப்பார்கள், மசாக்கின் என்று சொன்னால் அவர்கள் ஏழைகளாக இருப்பார்கள். இது மதுஹபுகளுக்கிடையில் ஷாஃபி, ஹனஃபி ரெண்டு மதுஹபுக்கிடையிலும் வித்தியாசம் வரும். எப்படியோ நாங்கள் பொதுவாக வைத்துக்கொள்வோமே, ஒன்று ஏழை, இன்னொன்று பரம ஏழை. ஏழை என்று சொன்னால் அவருக்கு அந்தந்தைக்கு கிடைச்சி கொண்டு இருக்குது, ஏதோ ஒன்று அந்தண்டைக்கு சாப்பிட்றதுக்கு அவருக்கு கிடைக்குது. ஒரு நாளைக்கு 100 ரூபா தேவைன்னு சொன்னால் அவருக்கு அந்த 100 ரூபா கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இன்னொரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா தேவைன்னு சொன்னால் அவருக்கு 100 ரூபா கிடைக்கிறதுல 50 ரூபா தான் கிடைக்குது. இந்த மாதிரி என்ன செய்யப்படுது, ஏழை பரம ஏழை என்று பிரித்து சொல்லுவாங்க. அப்போ இதில் ஃபக்கீர்களுக்கு கொடுக்கணும், அதே போன்று மிஸ்கீன்களுக்கும் கொடுக்கணும். இந்த ரெண்டும் இருக்குது. அடுத்ததாக யாருக்கு கொடுக்க வேண்டும்னு சொன்னால் வல் ஆமிலீன அலைஹா இவர்கள் யாருன்னு சொன்னால் இவர்கள் ஜகாத்தை வசூலிக்கக்கூடியவர்கள். இந்த ஜகாத்து வசூல் செய்யக்கூடியவர்கள்னு சொல்லி இந்த காலத்தில் யாரும் என்ன செய்யப்பட மாட்டாது, இந்த காலத்தில் இல்லை. அப்போ அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்படி ஒரு கூட்டம் இருந்தாங்க. முந்தைய காலத்தில் இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் அந்த இஸ்லாமிய அரசாங்கத்தினால் சில பேர்களை நியமிப்பாங்க. அவங்க போய் அந்த இடங்களுக்கு போய் யாருக்கு ஜகாத்து கடமை என்று பார்த்து அவங்கக்கிட்ட இருந்து அந்த காசு பணத்தை எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக வேண்டி அதை என்ன செய்வாங்க, கொடுத்து விடுவாங்க. இது அந்த ஜகாத்தை சேகரிப்பவர்கள். அப்போ அந்த காலத்தில் அதை அவங்களுக்கு கொடுத்தாங்க, ஜகாத்தில் ஒரு பங்கு அவங்களுக்கும் போகும். ஆனால் இந்த காலத்தில் என்ன செய்யப்பட மாட்டாது, அது கிடையாது. அதே மாதிரி வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க யாருன்னு சொன்னால் அவர்கள் புதிதாக இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு ஜகாத்து கொடுப்பது அவங்களும் அந்த 8 கூட்டத்தாரில் ஒரு கூட்டமாக கணக்கெடுக்கப்படுறாங்க. அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்திருப்பாங்க புதுசாக. சில நேரம் அவங்களுக்கு வாழ்வாதாரங்கள் மிக குறைவாக இருக்கும்.
மக்கள் அவங்க செஞ்சு வந்த ஜொப்பில் ஏதாவது பிரச்சனை வரும் அல்லது ஏதாவது இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும். அப்போ இவங்களுடைய உள்ளம் சந்தோஷப்படுகின்றவாறு அந்த ஜக்காத்து அந்த பணத்திலிருந்து அவர்களுக்கும் ஒரு பங்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு இஸ்லாம் சொல்லி காட்டிக்கொண்டு இருக்கிறது. அதே போன்று அடிமைகளுக்கும் என்ன செய்யலாம்? ஜக்காத்து கொடுக்கலாம். இந்த அடிமைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆரம்ப காலத்தில் அரபு நாடுகளில் இருந்துச்சு. அடிமைகள் இருந்துச்சு, அடிமைகளுக்குரிய சட்டங்கள் என்று பல விஷயங்கள் இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த அடிமைகள் என்பதும் யாருமே என்ன செய்யப்பட மாட்டாது, யாருமே கிடையாது. எல்லோரும் சுதந்திரமானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதனால் அந்த குரூப்பும் இப்பொழுது இல்லை. அதே சமயத்தில் கடனாளிகள், இந்த கடனாளிகள் இருக்கிறார்கள். நிறைய பேர்கள் கடன்காரர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு தேடி அறிந்து அந்த கடன்களை கொடுப்பதற்காக தன்னுடைய ஜக்காத்து பணத்தை கொடுப்பதற்கும் என்ன செய்யலாம்? அவர்களுக்கு முடியும். இன்றைக்கு இந்த கடனாளிகள் நிறைய பேர்கள்கிட்ட நிறைய வாகனங்கள், சொத்துக்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் அவர் கடனாளியாக இருக்கிறார். கடன் என்று சொல்லி வருகின்ற பொழுது மேல் மிச்சமான விஷயங்களுக்காக வேண்டி, வீண் விரயத்துக்காக வேண்டி இவர் ஒரு விஷயத்தை செய்து அதிலே கடனாளியாக கூடியவர் அல்ல. மாறாக அத்தியாவசிய தேவைகளுக்காக வேண்டி அவர் கடனாளியாக ஆகிறார். அத்தியாவசிய தேவைகள் அவருக்கு தேவைப்பட்டது, ஆனால் அதற்காக வேண்டி கடனாளியாக மாறியிருப்பார். இப்படியான நேரத்தில் அவர்களை நாங்கள் கண்டறிந்து அவர்களுக்கும் இந்த ஜக்காத்து பணத்தை என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். அதே மாதிரி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்யக்கூடியவர்கள் இப்பொழுதும் இந்த கூட்டமும் இப்பொழுது இல்லை. ஏன்னு சொன்னால் ஜிஹாத் என்று சொல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் முஸ்லீம்களுக்கு எதிராக அல்லது அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை வாழ விடாமல் இருப்பதற்காக வேண்டி போர் தொடுப்பார்கள். இன்னொரு நாட்டவர்கள், எதிரிகள். இப்படி போர் தொடுக்கின்ற பொழுது இந்த முஸ்லீம்களின் பக்கத்திலிருந்து யார் எதிரிகளை நேரடியாக சந்திக்கிறார்களோ இவர்களை என்ன செய்வாங்க? இவர்கள் போய் அந்த களத்தில் இறங்கி போரிடுவார்கள். அப்போ அந்த நேரத்தில் இந்த ஃபீ சபீலில்லாஹ், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரியக்கூடியவர்களுக்கு இந்த ஜக்காத் இருக்குது. தற்காலத்தில் இதை மாற்றமாக புரிந்து கொண்டு நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேர்கள் கேட்பாங்க. அவர்களுக்கு அந்த ஜக்காத்து கடமை இல்லை என்பதை நாங்கள் பொதுவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே சமயத்தில் ஃபீ சபீலில்லாஹ்னு சொல்லி வருகின்ற பொழுது மதரசாவுடைய மாணவர்களுக்காக, மதரசாவுக்காக வேண்டி கொடுக்கலாமான்னு கேட்டால் நிச்சயமாக ஜக்காத்து பணங்கள் என்ன செய்யப்பட மாட்டாது. அந்த மதரசாக்களுக்காக வேண்டியோ, பாடசாலைகளுக்காக வேண்டியோ, ஒரு நிறுவனத்துக்காக வேண்டியோ அந்த ஜக்காத்து பணத்தை நாங்கள் கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் ஜக்காத் என்பது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட வேண்டியதை தவிர ஒரு கட்டிடத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய, ஒரு அமைப்புக்கு கொடுக்கப்படக்கூடிய பொருள் அல்ல என்பதனையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அடுத்ததாக ஒரு ஊருக்கு ஒருத்தர் வாராரு. அந்த ஊரில் அவர் பணம் காசு எதுவுமே இல்லாமல் சிக்கி தவிக்கிறாரு. அவர் ஒரு வழிப்போக்கனாக இருக்கிறார். இப்போ அவருக்கு ஜக்காத்து பணத்தை கொடுத்து அவரையும் என்ன செய்யலாம்? எங்களுக்கு அந்த ஜக்காத்து பணத்தை கொடுக்க முடியும். இதுதான் ஜக்காத்து யாருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதனை நாங்கள் இந்த சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜக்காத்தை வழங்காவிட்டால் எவ்வாறான தண்டனைகள் காத்திருக்கின்றன? நிச்சயமாக ஜக்காத்து என்று சொல்வது நாங்கள் நிறைய விஷயங்களை ஜக்காத்தில் பேசி வந்தோம். நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கேள்விக்கான அந்த பதிலை தொடர்ச்சியாக நான் கொண்டு வருவேன். அதற்கு முன்பதாக நாங்கள் இன்னும் சில விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்குது. ஜக்காத்து சம்பந்தப்பட்ட ஜக்காத் எந்தெந்த பொருள்களில் வாஜிபு என்கின்ற சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது ஜக்காத்து என்று சொல்லி வருகின்ற பொழுது தங்கம், வெள்ளி இதில் ஜக்காத்து கடமையாக இருக்குது. இன்றைக்கு நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம்னு சொன்னால் அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய பணம் காசுகளை நாங்கள் வெள்ளியின் அடிப்படையில் அந்த ஜக்காத்தினுடைய நிசாபை நாங்கள் பார்க்க வேண்டும். வெள்ளி கணக்கின் அடிப்படையில் அந்த வியாபார பொருட்களுக்குடைய ஜக்காத்தினுடைய அந்த நிசாபை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். தங்கம், வெள்ளியில் அந்த ஜக்காத்தை பார்க்க வேண்டும். அதே போன்று தானியங்களில் இந்த கோதுமையில் ஜக்காத்து இருக்குது. எங்களோட நாட்டை பொறுத்த வரையில் அரிசியிலும் ஜக்காத்து இருக்குது. அந்த அரிசியினுடைய கணக்கை நாங்கள் பார்த்து என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த ஜக்காத்தை நாங்கள் தெளிவாக கொடுத்து கொள்ள வேண்டும். அதே போன்று பேரித்தப்பழம், திராட்சை இது அரபு நாடுகளில் தான் இருக்குது. அதனால் அந்த பேரிச்சப்பழம், திராட்சையிலேயும் ஜக்காத் இருக்குது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று எங்களுடைய இந்த நாட்டை பொறுத்தவரையில் கால்நடைகள் இதிலையும் ஜக்காத்தை நாங்கள் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கால்நடைகள் என்று வருகின்ற பொழுது பொதுவாக எல்லா கால்நடைகளும் வராது. அன்ஆம் என்று சொல்லக்கூடிய
ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்றில் மட்டும்தான் ஜக்காத் இருக்குது. அதிலும் வந்து ஒரு ஆளுக்கிட்ட வந்து இந்த மூன்று இல்லாமல் வேறு குதிரையோ அல்லது கழுதையோ அல்லது வேறு மான் மறை இது போல் நிறைய இருக்குது. இதுகளில் ஜக்காத் இருக்குதான்னு கேட்டால் அதுகளில் கிடையாது. இந்த ஜக்காத் என்று சொல்வது வந்து இந்த மூன்றில் மட்டும்தான் இருக்க வேண்டும். அது மாடு ஆடு ஒட்டகம். இந்த மூன்றுலையும் வந்து அவர் வந்து பண்ணை போட்டு வளர்க்குற மாதிரி இல்லாமல், அதாவது சொல்லுவாங்க வந்து இவராக தீன் கொடுத்து இவராக அதுக்கு இதுகளை கொடுத்து வளர்க்குற மாதிரி இல்லாமல் மேய்ச்சலில் இருக்கக்கூடியதாக இருக்கணும். இப்போ சில பேர்கிட்ட 100 மாடு இருக்கும். அந்த 100 மாடுகளும் வந்து அவர் காலையில் அந்த புல் தின்றதுக்கண்டு மேய அனுப்பிடுவார். அப்படி அந்த மேய்ச்சல் இருக்கக்கூடிய ஆடு மாடு இதுகளுக்குத்தான் ஜக்காத் இருக்கிறதே தவிர அப்படி இல்லாத அந்த ஆடு மாடுகளாக இருந்தால் இவராக அந்த தீனிகளெல்லாம் கொடுத்து போட்டு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி ஆடு மாடுகள்லேயும் வந்து ஜக்காத்து கிடையாது. மேய்ச்சல் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளுக்குத்தான் ஜக்காத் இருக்கிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த ஜக்காத்து கொடுப்பது வந்து ஈமானினுடைய அடையாளம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இப்படி சொல்லி காட்டினார்கள். ஒருவருக்கு வந்து ஈமான் இருக்கா என்பதற்கான அடையாளத்தில் ஒன்றுதான் அவர் தொழக்கூடியவராக இருப்பார், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார், அதே போன்று நற்கர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது வந்து ஜக்காத்து கொடுப்பதை வந்து ஒரு ஈமானின் அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் நாங்கள் ஜக்காத்து கொடுக்காவிட்டால் என்ன தண்டனை இருக்குது என்பதனையும் நாங்கள் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் காரணம்னா புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி எப்படி வருகிறதுன்னு சொன்னால், யார் ஒருவன் ஜக்காத்தினுடைய அளவை அடைந்து அந்த ஜக்காத்தை வழங்காவிட்டால் அவனை நாளைக்கு அவனுக்கு நரகத்தில் இருக்கக்கூடிய தண்டனை அந்த பணம் பாம்பாக மாறி அவனை சுற்றி கொள்ளும், அந்த பாம்பு அவனை துரத்தி கொத்தும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார்கள். யார் ஜக்காத்து பணத்தை கொடுக்காமல் தன்வசமே வைத்து கொள்கிறார்களோ இவர்கள் மரணித்ததற்கு பின்னால் கூட அது அவர்களை செம்பு நாளாக சூடாக்கப்படும். சூடாக்கி இந்த மனிதனுக்கு அதை மாலையாக அந்த சூடான அந்த மாலையாக அணிவிக்கப்படும். அதன் மூலமாக அவன் வேதனை செய்யப்படுவான் என்கின்ற கருத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஜக்காத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யார் கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு இந்த தண்டனைகள் இருக்குது என்று சொல்லி காட்டுவார்கள். ஏனென்றால் ஒரு காலத்திலே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற வரைக்கும் ஜக்காத்து கொடுத்து கொண்டிருந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால் ஜக்காத்து கொடுப்பதற்கு மறுத்து விட்டார்கள். அந்த நேரத்தில் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், யாராவது ஜக்காத்து தராமல் மறுத்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக நான் போர் தொடுப்பேன் என்றார்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸை நமக்கு இப்படி சொல்லி காட்டினார்கள், உங்களுக்கு வழங்க இருக்கின்ற ஜக்காத்து கொடுக்க இருக்கின்ற பொருட்களில் ஒட்டகத்தினுடைய கயிறுக்கு ஜக்காத் இருக்குன்னு சொன்னால், அதாவது அந்த கயிறு தான் நிசாபுடைய அளவை விட கூடுதலாக இருக்குன்னு அதையும் நீங்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதாவது ஜக்காத்துடைய பணத்திலிருந்து ஒரு சொட்டும் கூட குறையக்கூடாது என்பதனை வலியுறுத்தி சொல்லி காட்டியிருக்கிறார்கள். யாருக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது என்கின்ற வருகின்ற பொழுது முஸ்லீம்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு அமல் ஒரு இபாதத்து தான் இந்த ஜக்காத்து பணம். நீங்கள் சகோதர மதத்தவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது ஜக்காத்திலிருந்து கொடுக்காமல் உங்களுடைய சொந்த காசிலிருந்து நீங்கள் என்ன செய்யலாம், சகோதர மதத்தவர்களுக்கு உதவி செய்யலாம். அதை வந்து நீங்கள் ஜக்காத்திலிருந்து கொடுக்கக்கூடாது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் இவர்களுக்கும் நீங்கள் ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்களுக்கு வந்து அந்த ஜக்காத்து பணம் போய் சேரக்கூடாது. ஏனென்றால் ஜக்காத்து பணம் என்பது வந்து அது எங்களுக்கிட்ட இருந்து வெளியாகின்ற பொழுது அந்த பணம் அது அசுத்தமாக வெளியாகின்ற பணம், எங்களை தூய்மைப்படுத்துறதுக்காக வேண்டி வெளியாகின்ற பணம். அந்த பணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் என்ன செய்யக்கூடாது, அது போகக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று இறைவன் குர்ஆனில் அவர்களை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறான். அந்த நேரம் அப்படியான சந்தர்ப்பமாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்களில் யாராவது கடனாளிகளாக இருந்தால்
கஷ்டத்தில் இருக்கிறார்களாக இருந்தால் அவர்களுக்கு உங்களுடைய ஜக்காத்தினுடைய பணத்தை கொடுக்காமல் நீங்கள் உங்களுடைய சொந்த காசிலே இருந்து அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவி செய்யுங்கள். நிச்சயமாக நீங்கள் அப்படி செய்கின்ற பொழுது அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி விட்டால் உங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறி அவர்கள் கையேந்தின அந்த கரங்களை நிச்சயமாக அல்லாஹ் வீணாக்க மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் அல்லவா. அதனால் அவர்களுக்கு நீங்கள் ஜக்காத்து பணம் இல்லாமல் உங்களுடைய சொந்த காசியினால் நீங்கள் அவர்களுக்கு எந்த அளவு கொடுக்க முடியுமோ கொடுத்து அவர்களுடைய கடனாளிகளாக இருந்தால் அந்த கடன்களை அளிப்பதற்கு, அதாவது அடைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இப்படி இந்த ஜக்காத்து சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களை நாங்கள் கற்றறிந்து அதன்படி அமல் செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஹஜ்ரத் அவர்களே, இந்த ஜக்காத்தை பற்றி நாங்கள் 2 நாட்களாக தொடர்ச்சியாக பேசினோம். முக்கியமாக இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளிலே ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அமல் ஜக்காத். அதை எவரொருவர் ஈடு செய்கின்றாரோ அவர்களுடைய அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்துக்கு ஆளாகின்ற நபராக மாறுவார், ஒரு மோமினாக மாறுவதற்கான அடிப்படைகள் ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நாளைய தினமும் மீண்டும் ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். இதுவரை நேரமாக எமது இணைந்து பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஜக்காத் தொடர்பாக மிக தெளிவான விளக்கத்தை அளித்த அகில இலங்கை மஜ்லிஸுல் உலமாவினுடைய செயலாளர் மௌலவி சிராஜுத்தீன் நஜாஹி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நாளில் சந்திப்போம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.